गजाननम् भूतगणादिसेवितम् कपित्तजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम नमः शुक्रबृहस्पतिभ्याम् அஜித்துக்கு வாய்ஸ் உங்களுக்கு எப்படி கேக்குது? சாமிஜி அவங்க மைக் ஆஃப்ல இருக்கு, ஆனா ரொம்ப லோ வால்யூம்ல கேட்டுது. இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த மைக்கு கீழே கடந்துச்சு. இது கொஞ்சம் லாங் மைக்கு. நான் இப்ப இப்படி வச்சு பேசுறேன். நம்ம 173வது வகுப்பு பார்க்கணும். 2வது அதிகரணம் 34வது அத்தியாயம் 13வது பிரகரணம். அதுல 55வது வரி பாசிப்பயர் மாதிரி நிறத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிற வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு அடுத்த பகுதி கருப்பு தங்கம் உண்டாக்குறது எப்படி. பாதி அளவு இரும்பு குழம்பினார் பூசப்பட்ட பொன் கருமை நிறம் உடையதாகும். அப்ப தங்கத்தை கருப்பாக்கணும்னா இரும்பு கொண்டு அதை பூசணும். பாதி இரும்பு கொண்டு பூசணும். இதுல 2 விஷயம். பாதினா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானம். இதுக்கு முன்னாடி நாம 3ல் 1 பங்குன்னு வெள்ளி சேர்க்கணும், செம்பு சேர்க்கணும் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அது மாதிரி சேர்க்க வேண்டிய இரும்புல பாதி, 3ல் 1 பங்கு இரும்புல பாதி அப்படின்ட்டு அர்த்தம். இனி அங்கனமாங்கால் குறிப்பிட்ட பொன்னிடையில் 6ல் 1 ஊறு என்பது முடிந்த பொருளா. மொத்த பொன்னுடைய இடையில அது எவ்வளவு வரும் அப்படின்னா 6ல் 1 பங்கு வரும். இனி பூசப்பட்ட
அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, பூசத்தான் வேணும். ஆயின்மெண்ட் பூசுறது மாதிரி, பெயிண்ட் பூசுறது மாதிரி பூசத்தான் வேணுமே தவிர ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதும் அதுல நாம புரிஞ்சுக்கணும். அடுத்து, ரசம் கலந்த இரும்பு குழம்பால் 2 முறை பூசப்பட்ட தூய பொன் கிளிச்சிறை வர்ணம் உடையதாகும். பாதரசம், ரசம்னா பாதரசம்னு புரிஞ்சுக்கணும். பாதரசம் இரும்பும் கலந்து 2 தடவை டபுள் கோட்டிங் கொடுக்கணும். கொடுத்தா அது கிளிச்சிறை வண்ணத்துல வரும் அப்படின்னு. இதுல இதனுடைய தொடக்க பகுதிகளை படிச்சு பதிவு பண்ணி போட்டேன். அதுல சில சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை கேட்டுட்டு ஏதாவது புரியலைன்னா சொல்லலாம். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெளிநாட்டுக்காரங்க பயிர்களுக்கு ஒருத்தருக்கு இவ்வளவு விஷயம் எப்படி தெரியும், வாய்ப்பே இல்லை, இது வேற வேற ஆட்கள் எல்லாம் எழுதி ஒன்னாக்கி ஒரு புக் ஆக்கிட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட். இன்னொன்னு, அவருக்கு பிறகு வந்த ஆளுக்கு இவ்வளவு விஷயம் தெரியல, அவருக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியும். சுசுறுதர் மாதிரி மெடிசின்ல நமக்கு பாதரசம் பயன்படுத்துவோம். முக்கியமா சித்தால இது அதிகம். பாதரசத்தை கலந்து அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் கூடும், குயிக்கா ஹீல் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் சித்தால உண்டு. அப்போ அதுக்கு தங்க பஸ்மம், வெள்ளி பஸ்மம் இந்த மாதிரி சொல்லுவாங்க சித்தால. அதாவது தங்கத்தையே பொடியாக்கி மருந்தோட சேர்த்து மருந்துல நமக்கு சாப்பிட தந்துருவாங்க. இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் சித்த மருத்துவத்துல உண்டு. அது தெரிஞ்சவங்க இருக்கிறோம், நாங்க அப்படி எல்லாம் பண்றோம்னு சொல்லவங்களும் இருக்காங்க. ஆனா முன்னாடி காலத்துல அப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு இலக்கியங்கள்ல, பரம்பரை இதுல தெரியுது. இதுல இந்த பாதரசம் கலந்து இப்படி பண்ணலாம் நீங்க சொல்லியிருக்கு. இத வச்சும் ஒரு ஆர்கியூமெண்ட், அவருக்கு காலத்துக்கு முன்னாடி கூட இவ்வளவு விவரம் தெரிஞ்சவங்க, முதல்ல அவருடைய காலம் என்னன்னு சொல்றதுலயே குழப்பம். இவரு இவ்வளவு விவரமா பேசுறதுனால இத பத்தி கொஞ்சோல பேசின சுசுறுதர் காலத்துக்கு பிறகுதான் இருக்கணும். அப்போ மௌரியர் காலம் கிமு 4ஆம் நூற்றாண்டு, கிமு முதல் நூற்றாண்டு குப்தர்கள் ஆட்சி, குப்தர்கள் ஆட்சியில தான் சுசுறுதர் சரகர் எல்லாம், அதுக்கு பிறகுதான் சாணக்கியர் பிறந்திருக்கணும் அப்படின்னு அடிச்சு விடுதானே பாருங்க. இந்த அகாடமிக்கல் ரிசர்ச்ங்கிற பேர்ல சில கூமுட்டைகள் என்னென்னவோ வளரும். நம்ம சின்மயி ஆண்டாள் சின்மயி ஆசாமி மாதிரி. அடுத்தது, அவற்றின் தொடக்கத்தில் நிறவேற்றுமைகளை அறிந்து கோடற் பொருட்டு நிறவொப்பு பகுதியை எடுத்து வைத்தல் வேண்டும். இந்த ப்ராசஸ் தொடங்கும் போதே நம்ம ஒரிஜினலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அப்பந்தான் பிறகு இந்த ப்ராசஸுக்கு பிறகு எவ்வளவு வேரியேஷன் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு பல சொன்னேன் நினைக்கிறேன். ஒரு ஆள் பெயிண்ட் அடிக்கிறாள், அவர்கிட்ட ஒரு பேனல்ல எந்த கலர் அடிக்கணுமோ அது இருக்கும். அதுக்கப்புறம் அவரு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பேனல்ல அடிப்பாரு, அடிச்சுக்கிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணுவாரு. பெர்ஃபெக்டா வரலைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பெர்ஃபெக்டா வந்த பிறகு அதை காதுக்கெல்லாம் அடிச்சிருவாரு. அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் தொடங்குறதுக்கு முன்ன கொஞ்சம் ஒரிஜினலை எடுத்து வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்றாரு. உங்க தமிழ் கரெக்டான்னு தெரியல சாமி, நான் படிக்கிறேன். பச்சை பயிறு நிறம் வந்ததுக்கு பிறகு உள்ளது படிக்கணும். 55 இருந்து படிக்கணும். வாக்கியம்னு பார்த்தா 55 இருந்து படிக்கணும். நம்பர் இல்ல சாமி, அதான் இதுல ஒரு பிரச்சனை.
வந்துருச்சு ப்ரோ. போன தடவை எந்த இடத்துல விட்டோன்னு மார்க் பண்ணலையோ? நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கு. தங்கத்தோடு சம அளவு ஈயம் கலந்து சிறு இலைகளை செய்து பசுவரட்டியால் சுட்டு அது நம்ம போன தடவை படிச்சுட்டோம் நினைக்கிறேன். படிச்சுட்டோம் இல்ல சாமி? ஆனா அதுக்கு முன்னாடி தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு தப்பா மார்க் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வரியனோ படிச்சிட்டோம். பச்சை பயிறு அதாவது பயறு போன்ற பசுமை நிறம் வாரது வரைக்கும் படிச்சிட்டோம். ஆமா சார், கிடைச்சிருச்சு. அலங்கரிக்க வேண்டிய தங்கத்தை பாதி அளவு இரும்பால் பூசினால் கருப்பாகும். அலங்கரிக்க வேண்டிய தங்கத்தை அதன் 2 மடங்கு ரசாயன கலவையில் ஊற வைத்தால் அதன் நிறம் கிளிச்சிறகுகளின் நிறமாக மாறும். இப்படி நிறம் மாறும்போது முதலில் இந்த கலவைகள் எந்த அளவுக்கு உலோகத்தோடு ஒட்டும் என்பதை சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப இதுல வந்து ரசாயனம் கலந்த அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஒண்ணு, அலங்கரிக்க வேண்டிய தங்கம்ங்கிறது ஆபரணமா மாற்ற வேண்டியது அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது இரும்பு செம்பு இவற்றை தூய்மை செய்யும் முறைகளையும் அறிந்து கொள்ளல் வேண்டும். அங்கனமே வைரம் மாணிக்க முத்து பவளம் என்னும் இவற்றை மாற்றி கவர்தலையும் வெள்ளி பொன் இவற்றால் ஆகிய கலன்கள் முதலியவற்றின் இணைப்புகளையும் அளவுகளையும் அறிந்து கொள்ளல் வேண்டும். நம்ம ஊர் ஐஏஎஸ் எல்லாம் சாணக்கியர் காலத்துல ஐஏஎஸ் ஆகிட மாட்டாங்க. இரும்பு செம்பு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அவரு சொல்லிட்டாரு எப்படி எப்படி தூய்மைப்படுத்துறதுன்னு. அது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது அந்த ஃபீல்டுல அந்த தொழில திறமசாலியா இருக்கணும் அப்படிங்கிறது இது மொத்த பத்தியுடைய அர்த்தம். தூய்மை செய்யும் முறை அப்படின்னா தேய்த்து புடமிடல் ஆகர பொருள் ஆராய்ச்சி நூலில் அறியத்தக்கன. இதுல சுல்பதாது சாஸ்திரம் ஒண்ணு இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துல சொன்னார். இந்த அத்தியாயம் தான் நினைக்கிறேன். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உரையாசிரியர்கள் கௌட்டல்ய தாத்து சாஸ்திரம் அப்படின்னு ஒரு புக்கே இருக்கான். சாணக்கியர் எழுதின நிறைய நூல்கள் எழுதியிருக்கணும். அதுல இப்படி ஒரு நூலும் இருக்கணும். ஏன்னா உரையாசிரியர்கள் அப்படி ஒரு நூல் இருந்தாட்டு குறிப்பிடுறாங்க அப்படின்னு வருது. ஆனா நம்ம நினைச்சது மாதிரி சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் மட்டும் எழுதல. அவரு நூற்றுக்கணக்கான புத்தகங்களுடைய ஆசிரியரா இருந்திருக்கு பாரு. அதனால இவ்வளவு டீட்டெயிலா சொல்ல முடியுது. இதுக்கடையில ஒரு கூமுட்டை என்ன சொல்லிச்சுன்னா, அதெல்லாம் எழுதுறது யாரு வேணாலும் எழுதலாம், அது புக்கிஷ் நாலேஜ், பிராக்டிக்கல் நாலேஜ் கிடையாது. சாணக்கியருக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் கிடையாது. அவருக்கு இவ்வளவு புக்கிஷ் நாலேஜ் இருக்கிறத பார்த்தா அவருக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் இருந்திருக்க முடியாது அப்படின்னு ஒரு அடி அடிச்சு விட்டுருக்கு. அதனால இங்க தூய்மை செய்யும் முறை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இரும்புக்கு, தங்கத்துக்கு, வெள்ளிக்கு, செம்பு எல்லாமே பார்த்தோம். ஆகர பொருளாராய்ச்சி நூல் அப்படின்னா சாணக்கியரே கூட சுல்ப தாத்து சாஸ்திரம் அல்லது தாத்து கௌட்டலியம் அப்படின்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு அப்படிங்கிறது மாதிரி உரையாசிரியர்கள் சொல்றதா தெரியுது. அடுத்தது வைரம் மாணிக்க முத்து பவளம் இவற்றை மாற்றி கவர்தல் அப்படின்னா என்னன்னா, போலி மணிகளை வைத்து நல்லனவற்றை கவர்ந்து ஓடல். இதனை அறிதல் இழப்பு நேராமை குறித்தான். அதாவது பிரீஷியஸ் மெட்டல், செமி பிரீஷியஸ் எல்லாம் உண்டு. அப்புறம் கண்ணாடியும் உண்டு. இந்த கண்ணாடிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரிஜினல் எடுத்து மாத்திட்டான்னா
அப்ப அவனுக்கு லாபம், நமக்கு நட்டம். அந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறதுக்காக வேண்டி அதையும் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. உங்க தமிழ்ல என்ன சொல்லுது? வைரங்கள், மணிமுத்துக்கள், பவளங்கள் இவற்றைக் கொண்டு வேலைப்பாடு செய்யும் போது எந்தெந்த விதத்தில் நஷ்டம் ஏற்படும் என்பதையும், வெள்ளி, தங்கம் முதலியவற்றின் தயாரிப்பையும் அவற்றின் பிரமாணங்களையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். திருப்பி இருக்க படிங்க. இரும்பையும் தாமிரத்தையும் எப்படி சுத்தப்படுத்த வேண்டும் என்பதை தாதுக்களின் சுத்தப்படுத்தும் முறையை கூறும் சாஸ்திரத்திலிருந்து அறிய வேண்டும். தாதுக்களின் சுத்தப்படுத்தும் முறையை கூறும் சாஸ்திரத்திலிருந்து அறிய வேண்டும். வைரங்கள், மணிகள், முத்துக்கள், பவளங்கள் இவற்றைக் கொண்டு வேலைப்பாடு செய்யும் போது எந்த விதத்தில் நஷ்டம் ஏற்படும் என்பதையும், வெள்ளி, தங்கம் முதலானவற்றின் தயாரிப்பையும் அவற்றின் பிரமாணங்களையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இதுல நம்ம அகாடமிக்கல் கூமுட்டைகளுக்கு இன்னொரு வைத்தொலி. அது எப்படி அந்த நாடு இந்த நாடுன்னு எல்லாம் நிறைய டீட்டெயில் சொல்லுவாரு. இங்க இது கிடைக்கும், அங்க அது கிடைக்கும் எல்லாம் சொல்லுவாரு. இதெல்லாம் அவருக்கு கால சந்திரகுப்தன் காலத்துல சாணக்கியர் காலத்துல இருந்துங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஏண்டா கூப்பிட்ட அவர் சொல்லுதே அது எவிடன்ஸ். நீ அந்த காலத்துல இல்லைங்கிறத பாத்தியா? நீ இன்னைக்கு இருந்துட்டு பேச பயங்கர தமாஷா இருக்கு. அந்த முன்னுரை புக்குக்கு முகவுரை படிக்கிறதுக்கு கணபதி சாஸ்திரின்னு ஒரு ஆளு அவங்களெல்லாம் பின்னி படம் எடுத்திருக்காரு. இப்ப நாம அடுத்ததுக்கு இந்த இதனுடைய அத்தியாயத்தினுடைய முடிவு வந்துட்டோம். அதுல ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறாரு. ஒத்த நிறமுடைமை, ஒத்த இணையாதல், உராயாத மணி உடைமை, உறுதிப்பாடு, நன்றாக மெருகிடப்படுதல், கலப்பின்மை, உறுப்பு பிரிவு, அணியுங்கால் இன்பம் செய்தல், அழகு செய்தல், ஒளியுடைமை, அழகிய அமைப்பு, ஏற்றத்தாழ்வின்மை, உள்ள கவர்ச்சி, கண் கவர்ச்சி என்னும் 14 பொன்னணிகலன்களின் குணங்களாம். ஆபரணங்கள் உடைய விசேஷம் என்ன அப்படின்னா 14 விஷயங்கள் சொல்றாரு. ஒரு எக்கோ வருது. மியூட் பண்றேன் சாமி. ஒண்ணு ஒத்த நிறமுடைமை. ஒத்த நிறமுடைமைனா என்ன அப்படின்னா வெளியே ஒரு நிறம் உள்ளுக்குள்ள இன்னொரு நிறம் அப்படி கிடையாது. ஒரிஜினல்லாம் அப்படி இருக்கும். டூப்ளிகேட்னா மேல ஒரு கில்ட் பூசிக்கிட்டு அந்த வேலை கிடையாது. இது ஒரு குணம். ஒத்த இணையாதல். ஒத்த இணையாதல் அப்படின்னா இப்போ ரெட்டை வட சங்கிலி அப்படின்னா 2 சங்கிலியும் யூனிஃபார்மா இருக்கும். ஒண்ணு ஒல்லியா ஒண்ணு குண்டா அந்த மாதிரி இல்லாம எடையாலும் நிறத்தாலும் அது 2ம் ஒத்து இருக்கும். உராயாத உரை மணியுடைமை. இப்போ கம்மல்ல கீழே முத்து முத்தா உருண்டை உருண்டையா தொங்கும். அது ஒண்ணுக்கு ஒண்ணு உரசி டேமேஜ் ஆகக்கூடாது. அது போதுமான ஸ்பேஸோட இருக்கும். இதெல்லாம் கவனிச்சிருக்காங்க பாருங்க. அடுத்தது உறுதிப்பாடு, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறது, நன்றாக மெருகிடப்படுதல், பாலிஷ் பண்றது,
கலப்பின்மை, அதாவது தேவைக்கு அதிகமாக தேவையில்லாம வேற உலோகங்கள் கலக்காம இருக்கிறது. உண்மையான தங்கத்தை பயன்படுத்த முடியாது, கொஞ்சம் அதுக்கு கலப்பெல்லாம் வேணும், அந்த அளவுல மட்டும் கலந்துக்கிறது. உறுப்பு பிரிவு, அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒட்டாம அழகாக தனித்தனியா தெரிகிறது. ஒரு அணி அப்படின்னா மாலை, மூக்குத்தி அப்படின்னா ஒவ்வொன்றும் தனித்தனியா தெரியாது. முக்கியமா அந்த மாலையில இந்த மாதிரி இது வரும். அடுத்தது அணியுங்கால் இன்பம் செய்தல். அது நம்ம பொம்பளைங்களுக்கு கேட்கவே வேண்டாம், தங்கத்தை போட்டாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம்தான். அடுத்தது அழகு செய்தல், பார்க்க அழகா இருக்கணும். ஒளியுடைமை, நல்ல பிரைட்டா பிரகாசமா இருக்கணும். அழகிய அமைப்பு, நல்ல டிசைனா இருக்கணும். ஏற்றத்தாழ்வின்மை, அதனுடைய ஒரு பக்கம் ஒரு மாதிரி, இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி, மேல ஒரு மாதிரி, கீழே ஒரு மாதிரி, வலது பக்கம் ஒரு மாதிரி, இடது பக்கம் ஒரு மாதிரி, இந்த மாதிரி இல்லாம யூனிஃபார்மா இருக்கிறது. வலது காது கம்பலும் இடது காது கம்பலும் ஒரே மாதிரி இருக்கும், வலது கை வளையலும் இடது கை வளையலும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கிறது. உள்ள கவர்ச்சி, மனசுக்கு பிடிக்கிறது மாதிரி இருக்கிறது. கண் கவர்ச்சி, கண்ணுக்கு பிடிக்கிறது மாதிரி இருக்கிறது. இப்படி 14 குணம் இருந்தாதான் பொதுவா ஆபரணங்கள், முக்கியமா பொன் ஆபரணங்களுக்கு குணங்கள். இப்படியாக 2ஆம் அதிகரணம் 13ஆம் பிரகரணம் அக்கசாலையில் பொற்தொழில் தலைவன் என்னும் 34ஆம் அத்தியாயம் முற்றிற்று. உங்க தமிழ் என்ன சொல்லுது? தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணம் ஒரே சீரான நிறத்தோடு மேடு பள்ளமற்று மணிகள் ஒன்றோடொன்று கலக்காமல் ஸ்திரமாக நன்கு சுத்தம் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். மெருகேற்ற அதிகம் திரவத்தை கலக்கக்கூடாது. மெருகேற்ற அதிகம் திரவத்தை கலக்கக்கூடாது. ஆபரணத்தின் அனைத்து பாகங்களும் தெளிவாக வெவ்வேறாக இருக்க வேண்டும். அணிவதற்கு சுகமாக கண்ணுக்கு உறுத்துவது போன்றில்லாமல் பளபளப்பாக அழகான அமைப்போடு சமமாக இருக்க வேண்டும். பார்த்ததும் மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும். பிப்பாக்கெட்காரனுக்கு கொள்ளக்காரனுக்கு எல்லாம் கண்ணை உறுத்தத்தான் செய்யும். அதை பத்தி சொல்லல, மற்றவங்களுக்கு சொல்லுது இது. நாம இப்போ அடுத்த 35வது அத்தியாயத்துக்கு போவோம். 2ஆம் அதிகரணம் தொழில் தலைவர் செயல்முறை. அதாவது 15 மெயின் டாபிக், அதுல 2வது மெயின் டாபிக் தொழில் தலைவர் செயல்முறை, அத்தியக்ஷாதிகாரி. அதுல 14வது பிரகரணம் அங்காடி தெருவில் பொன் வினைஞனின் செயல். நான் ஏற்கனவே சொன்னேன், போன வகுப்புல பார்க்கும்போது அவர் 2ஆ பிரிக்கிறார். ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரி இருக்கக்கூடிய தெரு, மார்க்கெட், இப்படி 2ஆ பிரிக்கிறாருன்னு சொல்லியிருந்தேன். இதுல இப்ப இவ்வளவு நேரம் ஃபேக்டரியை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப அந்த ஃபேக்டரி இருக்கக்கூடிய மார்க்கெட், அந்த டீட்டெயில் எல்லாம் சொல்ல போறாரு. அத்தியாயம் வரிசையில 35வது அத்தியாயம். 2ஆம் அதிகரணத்துல செக்ஷன் பார்த்தா 14வது பிரகரணம். அங்காடி அப்படின்னா கடை, ஷாப். ஜாய் ஆலுகாஸ், கல்யாண்,
அப்புறம் என்னது, குமரன் ஜுவல்லர்ஸ், இந்த மாதிரி. அதுதான் அங்காடின்னு தமிழ்ல சொல்றது. பொன் வினைஞன் அப்படின்னா நம்ம ஊர்ல கொல்லன், பொற்கொல்லன், அவரை சொல்லுது. இதுக்கு முந்தின அத்தியாயத்துல அந்த மார்க்கெட் ஏரியா அவல அதனுடைய சென்டர்ல ரொம்ப தொழில் திறமை உள்ளவர், நல்ல குடும்பத்துல பிறந்தவர், நம்பிக்கைக்குரியவர், இப்படி அந்த பொன் வினைஞன் இருக்கணும், பொற்கொல்லன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தொடங்கினார். இதுக்கு முந்தின அத்தியாயத்துல அப்படிதான் தொடங்கி வந்தது. அந்த பொன் வினைஞனுக்கு, பொற்கொல்லனுக்கு உடைய தொழில், அவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் போன அத்தியாயத்துல சொல்லல, அதை இந்த அத்தியாயத்துல சொல்ல போறார். அங்க வித்து போட்டார், இங்க அதை பத்தி டீடைல் சொல்ல போறார். முதல் வரிகள். பொன்வினைஞன் நாட்டு நகரத்து மக்களுக்கு வெள்ளி, பொன் இவற்றின் தொழிலை சிற்பத்திறமை வாய்ந்த பொற்கொல்லரை கொண்டு செய்வித்தல் வேண்டும். பொன் வினைஞன் அப்படின்னா ஹெட், அவருக்கு கீழே நிறைய சிப்பந்திகள், வேலைக்காரங்க இருப்பாங்க. இந்த வேலைக்காரங்களை கொண்டு இவரு நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியல், என்ன டிசைனர் க்ளோத்ஸ், அது மாதிரி டிசைனர் என்ன சொல்லுவாங்க, ஆபரணங்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, ஜுவல்லரி செய்யணும். காலத்தையும் காரியத்தையும் உறுதி செய்து கொண்டு தொழிலை செய்ய கடவர். என்ன செய்ய போறோம், இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், எவ்வளவு நாள்ல ஒப்படைக்கணும், அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். காரியத்தின் தகுதி நோக்கி கால வரையறை செய்து கொள்ளாமலும் தொழிலை செய்யலாம். இல்ல சில வேலைகள் எடுத்தாகணும், செய்தாகணும், அதனால இவ்வளவு நாளைக்குள்ள முடிக்கிறோமா முடிக்கலையாங்கிறது பார்க்காம தொடங்கினாலும் தொடங்கலாம். இப்ப ராஜாவே ஒரு ஆர்டர் கொடுக்காருன்னா செய்ய மாட்டேன், எனக்கு டைம் இல்ல, வேற வேலையில இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இதுல உறுதி செய்து தொழில் செய்யறது அப்படிங்கிறது, அதுக்கு எவ்வளவு நேரத்துல செய்வோம், என்ன செய்யணும், எவ்வளவு கூலி வாங்கணும், இந்த மாதிரி டீடைல் எல்லாம் துல்லியமா இருக்கிறது. தகுதி நோக்கி, காரியத்தினுடைய தகுதி நோக்கி கால வரையறை இல்லாமலும் பண்ணலாம் சொன்னோம். ரொம்ப கஷ்டமான வேலை, கொஞ்சம் கூடுதல் டைம் எடுத்துன்னா யாரும் குத்தம் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நுணுக்கங்கள் நிறைந்த வேலையா இருந்தா யாரும் குற்றம் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. உங்க தமிழ் என்ன சொல்லுது? தங்கசாலை அதிகாரி பொற்கொல்லர்களை கொண்டு நகர மக்களுக்கும் கிராம மக்களுக்கும் தேவையான தங்க, வெள்ளி வேலைகளை செய்விக்க வேண்டும். இந்த வேலையை இத்தனை நாட்களில் முடிக்க வேண்டும் என்று காலவரை வகுத்து வேலைகளை செய்ய வேண்டும். இத்தனை நாட்களில் இதை முடிக்க முடியும் என்று உத்தேசிக்க முடியாத வேலைகளில் காலவரையை வகுக்காமல் வேலை செய்யலாம். ஒரு வேலையை ஏற்று செய்பவன் குறித்த காலத்துக்கு மேல் நாள் கடத்தினான், இது அவனது சம்பளத்தில் அது அடுத்தது வருது. இப்போ
இதுல இருந்து நமக்கு உங்க தமிழ்ல இருந்து என்ன தோணுது அப்படின்னா, இப்ப இன்னைக்குள்ள காலத்துல வந்து டீசென்ட்ரலைஸ்ட். நம்ம வீட்டுக்கு ஒரு கல்யாணம் வருது, கல்யாணத்துக்கு நகை பண்ணணும்னா நம்ம ஒரு கொல்லங்கிட்ட போவோம், செய்து வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா சாணக்கியர் காலத்துல அப்படி இல்ல போல. சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் இருந்திருக்கு. ஜனங்கள் வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பொற்கொள்ளர்கள் மூலமாக தான் செய்து வாங்கிக்குவாங்க. முழுக்க அரசாங்க கண்காணிப்புல நடக்கும். இன்னைக்கு எத்தனையோ பொற்கொள்ளர்கள் எத்தனையோ பேரை ஏமாத்தி இருக்காங்க. எனக்கு தெரியும், நிறைய பேர் இப்படி ஏமாத்தினவங்க உண்டு. ஏன்னா பொதுமக்களுக்கு விவரம் தெரியாது. இவங்க இடையில உள்ளவங்க இது ஒரிஜினல் தான் எல்லாம் சொல்லி தலையில கட்டிடலாம். அந்த காலத்துல அப்படி இல்லைன்னு யூகிக்கிறோம். அதாவது பிரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர் மாதிரி இந்த நகை தொழில், ஆபரண தொழில் கவர்மெண்ட் செக்டரா தான் இருந்தது அப்படிங்கிறது மாதிரி ஒரு துணி இந்த இதுல தெரியுது. அடுத்தது, காலங்கடப்பின் கார்கூறு குறைந்த அளவு கூலி பெறுதலோடு அக்கூலி அளவின் 2 மடங்கு தண்டமும் இருக்க கடவன். காரியத்தை வேறாக செய்வானாயின் கூலியை இழப்பதோடு அதற்கு 2 மடங்கு தண்டமும் இருக்க கடவன். இதெல்லாம் கன்சியூமர் கோர்ட் இல்லாத காலத்துல சாணக்கியர் கன்சியூமர் கோர்ட்டை விட பெட்டரா, நான் எல்லாம் கன்சியூமர் கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போட்டேன். 2 வருஷமா என்னமோ விசாரிக்கவே எடுக்கல. 90 நாள்ல விசாரிச்சு முடிவு சொல்லணும். 2 வருஷம் என்னமோ விசாரிக்கவே இல்லை. கேட்டா நீதிபதி இல்ல, 3 மெம்பர் இல்ல, 1 மெம்பர் இல்ல, போட்ட மெம்பர் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. இப்படியே காலம் போயிட்டு இருந்து 2 வருஷம். அதுக்கு பிறகு எனக்கு கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு நான் ஊருக்கு திருப்பி வந்துட்டேன். அவ்வளவு லட்சணத்துல கன்சியூமர் கோர்ட்டே இங்க செயல்படுது. ஆனா சாணக்கியர் காலத்துல அப்படி இல்லை. சொன்ன துணி தைக்க கொடுத்துட்டு வாங்குறதுல இது ரொம்ப சகஜமா நடக்கும். ஒரு நாள் கூட டெய்லர் சொன்ன நாளைக்கு துணி வந்திருக்க மாட்டேன். தீபாவளிக்கு துணி கொடுத்தா அது அடுத்த தீபாவளிக்கு துணி வந்துருவாரு. அப்படி காலம் கடந்து தந்தால் உரிய நேரத்தில் தரலைன்னா 25% கட் பண்ணிடணும். அது 25% கட் பண்ணணுமா இல்ல 25% தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது உங்க புக்கு படிச்சு கிளாரிஃபை பண்ணிக்குவோம். அடுத்தது, கூலி எவ்வளவோ அதுக்கு 2 பங்கு ஃபைன் கொடுக்கணும். இனி நாம வந்து ஒரு விதமா டிசைன் சொல்ல, அவன் இன்னொரு விதமா குண்டக்க மண்டக்க பண்ணி வச்சிருந்தான்னா அவனுக்கு கூலியே கிடையாது. அதாவது இது வேலைக்காரன், ஓனர் ஒரு ஆளு, வேலைக்காரனுக்கு கூலியே கிடையாது. மட்டும் இல்ல 2 மடங்கு ஃபைனும் உண்டு. அதாவது லேட் பண்ணுனா 1/4 பங்கு கூலி, குண்டக்க மண்டக்க பண்ணா ஒட்டுமொத்த கூலியும் கிடையாது. அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, முதல்ல குறிப்பிட்ட நாளை விட தாண்டுனா காலம் கடந்ததுன்னு கணக்கு. கூலி அளவுல 2 பங்கு தண்டம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆளுக்கு 10 ரூபா கூலி வச்சுக்கோங்க, 2.5 ரூபா குறைச்சாச்சு. அதுக்கு 2 மடங்கு தண்டம்னா 5 ரூபா ஃபைன் கொடுக்கணும். அந்த மாதிரி இல்ல 7.25 ரூபா, 2.5 ரூபா மட்டும் எடுத்துட்டாங்க ஃபைனாட்டு, 7.25 ரூபா கொடுத்தாங்கன்னா 7.25க்கு 2 பங்கு 15 ரூபா ஃபைன் கொடுக்கணும். அந்த மாதிரி. இனி வேற காரியத்துக்கு வேற செய்யறது அப்படின்னா, வளையல் செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு மோதிரம் செய்து கொடுத்துருது. செய்ய வேண்டியது வளையல், விரல்ல விடுவது மாதிரி செய்து கொடுத்துருது. அந்த மாதிரி செய்யறது வேறாக செய்தல். அதுக்கு அவன் எவ்வளவு கூலி முதல்ல பேசியிருந்தானோ அதுக்கு 2 பங்கு ஃபைன் கட்டணும். இதுல இப்ப நம்ம 2வது அதிகரணத்துல இருக்கிறோம். இனி 4வது ஒரு அதிகரணம் வரப்போகுது. காருவரார்
தீங்கு நேராமல் காத்தல். ஒர்க்கர்ஸ்னால பிரச்சனை வராம பாதுகாக்கிறது மக்களை. அந்த இதுல சிறுவகை களைதல், பொதுவா அதுக்கு முதல் ஹெட்டிங் வந்து சிறுவகை களைதல். அதுல ஒரு அத்தியாயம் காருவரால் தீங்கு நேராமல் காத்தல். அதுல சிற்ப தொழிலாளர்களுக்குரிய எல்லா விதமான பனிஷ்மெண்ட்டும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம 2வது அதிகரணத்துல இருக்கிறோம், 4வது அதிகரணத்துக்கு போனோம். அதுல 4வது அதிகரணத்துக்கு தலைப்பு சிறுபகை களைதல். அதாவது சண்டை சச்சரவுகள் இல்லாம நாட்டை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது டாபிக். அந்த டாபிக்ல ஒர்க்கர்ஸ்ட இருந்து வரக்கூடிய பாதிப்பை மக்களுக்கு வராம பாதுகாக்கிறது அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர்ல இந்த பொற்கொல்லனுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் விதவிதமா கொடுக்கணுங்கிற டீட்டெயில் எல்லாம் அங்க சொல்லுவாங்க. அது நாம அங்க பார்க்கலாம். கூடுதல் விவரங்கள் அப்போ பார்த்துக்கலாம். சரி, உங்க தமிழ் என்ன சொல்லுது? ஒரு வேலையை ஏற்று செய்பவன் குறித்த காலத்துக்கும் மேல் நாள் கடத்தினால் அவனது சம்பளத்தில் 1/4 பங்கை பிடித்து விட வேண்டும். மேலும் அதற்கு 2 மடங்கு அபராதமும் விதிக்க வேண்டும். ஒரு வேலையை வேறொரு விதமாக செய்தால் அவனுக்கு சம்பளமே கொடுக்காமல் அதற்கு 2 மடங்கு அபராதம் விதிக்க வேண்டும். அந்த முதல் வரி மட்டும் திருப்பி இருக்க படிங்க. வேலையை ஏற்று செய்பவன் குறித்த காலத்துக்கும் மேல் நாள் கடத்தினால் அவனது சம்பளத்தில் 1/4 பிடித்து விட வேண்டும். சம்பளத்தில் 1/4 பங்கை பிடித்து விட வேண்டும். கல்யாணத்துக்கு மாலை செய்து தாரேன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்தை கொடுக்கலன்னா என்ன கதியாகும்? கல்யாண வீடு 35 பவுன் போடுவேன்னு சொன்னாங்க, 32 பவுன் தான் இருக்கு அப்படின்னு கல்யாணமே கேன்சல் ஆயிடும். அடுத்தது, தொழிற்பொருட்டுள்ள பொன் வெள்ளிகளை மாற்றும் அளவும் பிறழ்ச்சி இல்லாமல் கொள்ளலும் கொடுத்தலும் வேண்டும். காலம் வேறுபட்ட இடத்தும் தேய்தல் சிதைதல் இல்லாத நிலையில் கொடுத்ததை அப்படியே பெற்றுக்கொள்ளல் வேண்டும். இதுல இது எல்லாமே நம்ம இதுவரைக்கும் படிச்ச எல்லாமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஷாப் தான், பிரைவேட் ஷாப் இல்ல. அதுல அந்த குவான்டிட்டி கொடுக்கறது வாங்குறதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்ற. ஒருவேளை அந்த ஒர்க்கர் வந்து இறந்து போறார் அல்லது ரொம்ப தூர இடத்துக்கு போய் தங்க வேண்டி வருது, இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அவங்க பையன்கிட்ட கொடுத்து அந்த வேலையை பூர்த்தி பண்ணி வாங்கிக்கணும். அந்த கூலியை பையனுக்கு கொடுக்கணும். அல்லது நாட்டுல சண்டை சச்சரவுகள் வருது, பாகிஸ்தான்காரன் முஸ்லிம்கள் வந்து ஏதாவது பயங்கரவாத செயல்கள் செய்யறாங்க, வெடிகுண்டெல்லாம் வச்சிடறாங்க, சிலிண்டர் எல்லாம் வெடிச்சிருது. கோயம்புத்தூர்ல வெடிச்சா சும்மா சிலிண்டர் தான் வெடிச்சது. முதலமைச்சர் மாநாட்டுல இது சிலிண்டர் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களாம். ஏன் வைக்க வேண்டியது என்ன, வெடிக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டியது. இப்போ இந்த மாதிரி பல்வேறு காரணத்தினால குறித்த காலத்துல டெலிவரி பண்ண முடியாம இருக்கலாம். டெலிவரி பண்ண முடியாததற்கு உடல் நலக்குறைவு, இந்த மாதிரி சில நியாயமான காரணங்களும் வரலாம். அப்படி
வந்தாலும் கொடுத்தல் வாங்கல்ல குழப்பம் வரக்கூடாது, அளவு மாறக்கூடாது. இப்போ 5 கிராம் நகை செய்யறதுக்கு வாங்கினோம், திருப்பி கொடுக்கும்போது 4 கிராம் இருந்தது, ஏன் செய்கூலி சேதாரம் இப்படியெல்லாம் கதை அளக்கப்படாது. அப்புறம் அப்படி ஏதாவது வித்தியாசம் இருந்ததுன்னா ஃபைன், சந்தேகமே இல்லாம. அடுத்தது அப்படியே பெற்றுக்கொள்ள வேண்டும் போட்டிருக்காரு. அளவு மாறாதபடிக்கு அதாவது நமக்கு ஒரு 5 கிராமுக்கு எனக்கு ஒரு மாலை செய்து கொடுங்கன்னு சொல்றோம், கொடுக்கிற மாலை 5 கிராம் இருக்கணும். அது செய்கூலி சேதாரம் எல்லாம் போக 4.5 கிராம் தான் இருக்குன்னு சொல்லி ஓட்டக்கூடாது. இதுல எல்லாம் கூட அந்த காலத்துல ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு, நம்ம இவ்வளவு அட்வான்ஸ்ட் ஆயிட்டோம், நாகரிக காலத்துல இருக்கோம்னு சொல்லி இன்னைக்கு கூட அநியாயம் எல்லாம் நடக்குது. இந்த அநியாயம் சகஜமா நடக்குது. மக்கள் எல்லாம் அதை ஏத்துக்கொண்டு பழகி விட்டார்கள். பஸ்ல போனா கூரை ஒழுங்கும், மக்கள் ஏத்துக்கொண்டாங்க. ரோடு குண்டு குழியா இருக்கும், மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். சாணக்கியர் காலத்துல 2500 வருஷத்துக்கு முன்ன, குறைஞ்சபட்சம் 2000 வருஷத்துக்கு முன்ன இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்ன காலத்துலயும் இப்படியே இருந்திருப்பாங்க. அந்த பரம்பரையா அவர் குறிப்பிடுறாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம நாகரிகமா இருக்கிறோமா இல்ல அன்னைக்கு நாகரிகமா இருந்தாங்களாங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். உங்க தமிழ் என்ன சொல்லுது? நகர கிராம மக்கள் எந்த நிறத்தில் எவ்வளவு எடையில் தங்கம் வெள்ளி வாங்கி கொண்டார்களோ அதே நிறம் அதே எடையோடு திரும்பி கொடுக்க வேண்டும். நகர கிராம மக்கள் இதில் வேறுபாடு இருந்தால் வாங்கிக் கொள்ளக்கூடாது. காலம் கடத்தப்பட்டால் கொடுத்த சரக்கை திரும்ப வாங்கிக் கொள்ளலாம். அதில் தேய்மானம் இருந்தாலோ சிறிது பாகம் உதிர்ந்திருந்தாலோ அதை அப்படியே வாங்கிக் கொள்ளக்கூடாது. அதற்கு நஷ்ட ஈடு கேட்டு வாங்க வேண்டும். அதாவது இந்த நவீன காலத்துல கன்சியூமர் சட்டங்கள்லாம் ரொம்ப லேட்டஸ்டா தான் வந்தது. ஒரு 10-20-25 வருஷத்துக்கு முன்னதான் சட்டம் எல்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி அது கூட கிடையாது. இந்த கன்சியூமர் சட்டம் எல்லாம் வந்த பிறகும் உலகத்துல ஒண்ணும் உருப்படியா நடக்கிறது மாதிரியும் தெரியல. ஆனா கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை பத்தி சாணக்கியர் என்ன பர்டிகுலரா இருந்திருக்காரு பாருங்க. அடுத்தது, பொன் வெள்ளிகளின் சிறந்த நிறம், உருவம், லட்சினை என்னும் இவற்றை கையாளுவதில் ஏற்படும் கரவின்மைகளை சிற்ப தொழிலாளர்களால் பொன்வினைஞன் அறிந்து கொள்ளல் வேண்டும். அந்த ஓனருக்கு அதை பத்தி ஒரு நல்ல ஐடியா இருக்கணும். நம்ம டீல் பண்ணக்கூடிய பொண்ணு வெள்ளிகள்ல ப்ரொடக்ஷன்ல இன்னென்ன மாதிரி காரியங்கள் நடக்கலாம், நிறத்துல, உருவத்துல, அதை ஹேண்டில் பண்றதுல, அப்ப திருட்டுத்தனம், இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்துலயும் அத்துப்படியா இருக்கணும். களவும் கற்றுமற. அந்த ஓனருக்கு தொழிலாளி என்னெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுவான், கோல்மால் பண்ணுவாங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ற. உங்க தமிழ்? தங்கசாலை அதிகாரி பொற்கொல்லர்களின் மூலமாக தங்கத்தால் தயாரிக்கும் பொருட்கள் இவற்றின் லட்சணங்களையும் தயாரிக்கும் முறையையும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அலங்காரங்களுக்கு உபயோகிக்கும் தங்கத்திலும் வெள்ளியிலும் காகணி எடை செய்தவனுக்கு கொடுக்க வேண்டும். அது அடுத்தது. உருக்கப்பட்ட பொன் வெள்ளிகளில் வண்ணகம் ஒன்றுக்கு 1/4 உழுந்தளவு எடை கழிவு கொடுக்க வேண்டும்.
நன்னிறம் உண்டாதற் பொருட்டு கால் உழுந்தளவிட இரும்பும் அதற்கு 2 மடங்கு வெள்ளியும் கலக்கப்பட்டிருக்குமாயின் அதற்கு அவ்வளவின் 6ல் 1 கூறு கழிவு கொடுக்க வேண்டும். ஆடி தள்ளுபடி எல்லாம் சொல்லுறாரா? வண்ணகம் அப்படிங்கிறது 16 உழுந்த அளவு எடை. நம்ம ரொம்ப முன்னாடி அதை பார்த்திருக்கோம். அது 16 உழுந்தளவு எடைக்கு 1/4 உழுந்தளவு எடை டிஸ்கவுண்ட் கழிவு கொடுக்கணும். இனி அதுக்கு நல்ல நிறம் கொடுக்கறதுக்காக வேண்டி 1/4 உழுந்தளவு எடை இரும்பும் அதற்கு 2 மடங்கு வெள்ளியும், 2 மடங்குன்னா 1/2 உழுந்தளவு எடை கலக்கப்பட்டிருந்தா அதுக்கும் அந்த அளவுல 6ல் 1 கூறு கழிவு. 6ல் 1 கூறு அப்போ ஒரு 1/2 உளுந்து, அப்புறம் ஒரு 1/4 உளுந்து, மொத்தம் 3/4 உளுந்து. இரும்பும் வெள்ளியும் மாட்டு 3/4 உளுந்து சேர்ந்திருக்கு. அதுல 6ல் 1 கூறு, அப்போ 1/4 உளுந்து அளவு. இதெல்லாம் அந்த காலத்துல டெசிமல்ல பெரிய கில்லாடிகளா இருந்திருக்காங்க. அதனால 1/4, 1/4, 3/4 முண்டாணி இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம டெசிமல்ல வீக்கு. நீங்க படிங்க. அலங்காரங்களுக்கு உபயோகிக்கும் தங்கத்திலும் வெள்ளியிலும் காகணி எடை செய்தவனுக்கு கொடுக்க வேண்டும். நிறத்துக்காக வேண்டி இரும்பு காகணி எடை வெள்ளி 2 மடங்கு கலக்க வேண்டும். இதில் 6ல் 1 பங்கு குறைவதை ஏற்கலாம். உழுந்தளவு எடை பொன்னில் மாற்று குறைவு ஏற்பட்டால் பூர்வ சாகசம் தண்டமாகும். இந்த பூர்வ சாகச தண்டம், மத்தியம சாகச தண்டம், உத்தம சாகச தண்டம் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வரோம். உளுந்தளவு பொன் எடை குறைவு ஏற்பட்டால் மத்தியம சாகசம் தண்டம். நிறுத்தல் அளவிலும் தொழில் முற்றிய கலன்களிலும் கரவு ஏற்படின் அதற்கு உத்தம சாகசம் தண்டம். அதாவது 1/4 கூறு 1/2 கூறுன்னு ஒரு வித்தியாசம் வந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு உளுந்த அளவு எல்லாம் வந்ததுன்னா அவனுக்கு தண்டனை. உளுந்தளவு எடை பொண்ணுல மாற்று குறைவு வந்தா மினிமம் பனிஷ்மெண்ட். உளுந்தளவு எடை பொன்னே குறைஞ்சு போச்சுன்னா மீடியம் பனிஷ்மெண்ட். இனி இதுல எல்லாம் ஃப்ராடு பண்ணியிருந்தாங்கன்னா தலை எடுத்துட வேண்டியதுதான், சென்டென்ஸ் அவனுக்கு. இதுல கரவு அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ஃப்ராடுன்னு சொன்னேன்னா இந்த ஃப்ராடு என்ன விதமா எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. எடை குறைவ அட்ஜஸ்ட் பண்றதுக்கு திராசுல ஃப்ராடு பண்றது. பழைய காலத்துல ஒரு கையில நிறக்கிற மாதிரி ஒரு திராசு வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்களான்னு தெரியல. 2 பக்கம் தட்டு தொங்கும், நடுவுல ஒரு இதை பிடிச்சுக்குவாங்க. அந்த பிடிக்கிறதுல நீங்க மேல இருக்கக்கூடிய ஹூக்க பிடிச்சு தூக்கணும். அதுக்கு பதிலா அந்த முள்ள அசைகிற இடத்தையே பிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா முள்ள அங்கேயும் இங்கேயும் போகாது. இனி அதுல அந்த திராச கொஞ்சம் டில்ட் பண்ணி பிடிச்சீங்கன்னா அதுல ஒரு இடத்துல போய் அந்த திராஸ் லாக் ஆயிரும். லாக் ஆன பிறகு என்னதான் வெயிட் வச்சாலும் அது கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. அதுல ஒரு கள்ள அளவு வரும் இந்த திராசு நெருக்கிறதுல. இனி திராசு தட்டுக்க கீழே எதையாவது வைக்கிறது இல்ல வெர்னியர் காலிப்பர் மாதிரி 0 சுழிப்பிழைப்பாங்க.
அந்த திராசு ஜீரோல ஒண்ணுமே இல்லாட்டா கரெக்டா நடுவில் நிக்கணும். அப்படி இல்லாம எடை போடுற பகுதி அவருக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி எப்பவுமே வெயிட் கூடுதலா, அல்லது பொருள் வைக்கிற பகுதி எப்பவுமே வெயிட் கூடுதலா, இவன் வாங்குறவனா இருந்தா அதுக்கு ஏற்றது மாதிரி, விற்கிறவனா இருந்தா அதுக்கு ஏற்றது மாதிரி, அப்படி தராசு தட்டுல ஃப்ராடு பண்றது. இந்த மாதிரி தராசு தட்டுல பல விதமான ஃப்ராடு பண்ணலாம். வாங்குற ஜனங்கள் அதை கரெக்டா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அடுத்தது செய்து முடிச்சு கொடுக்கிற அணிகலன்ல கலப்படம் இருக்கிறது. நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 2 உளுந்தளவு 3 உளுந்தளவு எடை குறைவு முதலியவற்றிற்கு 2 மடங்கு 3 மடங்கு தண்டம் விதிக்கலாம் அப்படிங்கறத நாம யூகிக்கலாம். உங்க தமிழ் என்ன சொல்லுது? உளுந்து எடை தங்கம் நிறம் குறைந்தால் அந்த பொற்கொல்லனுக்கு 250 வெள்ளிக்காசுகள் அபராதம் விதிக்க வேண்டும். எடையில் உளுந்தளவு குறைந்தால் அதற்கு அதிகமான அபராதம் விதிக்க வேண்டும். தராசிலோ எடைக்கற்களிலோ மோசடி இருந்தால் 1000 வெள்ளிக்காசுகள் அபராதம் விதிக்க வேண்டும். தயாரித்த பொருட்களில் மோசடி இருந்தாலும் 1000 வெள்ளிக்காசுகள் அபராதம் விதிக்க வேண்டும். திருப்பி படிங்க. உத்தம சாகசத்துக்கு 1000 வெள்ளின்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளது உளுந்து எடை தங்கம் நிறம் குறைந்தால் அந்த பொற்கொல்லனுக்கு 250 வெள்ளிக்காசுகள் அபராதம் விதிக்க வேண்டும். சரி, 250. அடுத்தது 500. எடையில் உளுந்த அளவு குறைந்தால் அதற்கும் அதிகமான அபராதம் விதிக்க வேண்டும். அதிகமான தான் சாமி போட்டிருக்காங்க, வேற எதுவும். முதல்ல 250, கடைசியில 1000. அதனால இடையில இருக்கிறது நம்ம 500 100 யூகிச்சிட வேண்டியதுதான். இதுக்கு முன்னாடியும் உங்க தமிழ்ல இதை மாதிரி குறிப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எங்கேயோ ஒரு ரெஃபரன்ஸ்ல இருந்து அதை கொண்டு வராங்க. பூர்வ சாகசம்னா 250, மத்தியம சாகசம்னா 500, உத்தம சாகசம்னா 1000 அப்படிங்கிற துணியில கொண்டு வராங்க. பாப்போம் எங்க வருதுன்னு பார்ப்போம். பொன் வினைஞனின் அனுமதி பெறாமலோ வேறு இடத்திலோ அணிகலன் செய்பவனுக்கு 12 பணம் தண்டமும் செய்பவனுக்கு 2 மடங்கு தண்டமும் ஆம். இது தூய வரவு நெறியுடையோர்க்கு. செய்விப்போன் தூய வரவு நெறியிலனாயின் கரவை ஆராய்ந்து அறிதற் பொருட்டு அவனை நீதிமன்றத்திற்கு போக்க வேண்டும். செய்பவனுக்கும் 200 பணம் தண்டமாகும், அல்லது அவனுடைய விரல்கள் 5ஐயும் வெட்டிவிட வேண்டும். இவர் 5 விரலையும் வெட்டணும்னு சொல்லிட்டாரா? அயோக்கிய பயலுக்கு விரல வெட்டணும்னு சொல்லிட்டாரு. அந்த அகாடமிக்கு கூமுட்டைகள் என்ன சொல்லணும், ஐயோ எப்படிப்பட்ட கொடூரனா இருக்காரு சாணக்கியர் அப்படின்னு கூப்பாடு போடுது. அயோக்கியதனம் பண்றதுக்கு விரல வெட்டுன்னு சாணக்கியர் எழுதுனா சாணக்கியர் கொடூரனா அசுரனா? பயங்கர தமாஷா இருந்தது படிக்கிறதுக்கு எனக்கு. நான் இன்னும் அதை அப்லோடு பண்ணல, அந்த போர்ஷன் ரெக்கார்டிங் மட்டும் தான் பண்ணேன். இப்போ பொன் வினைஞன் அந்த ஓனர் அவருடைய அனுமதி பெறாமலோ அல்லது இன்னொரு இடத்துல வச்சோ, இப்ப நான் இருக்கிறேன், நான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 12 பணம் தண்டம். எனக்கு ஒருத்தன் செய்து தாரானே அவனுக்கு 2 மடங்கு தண்டம். 2 மடங்கு அப்படின்னா 24 பணம் தண்டம். இது பிளண்டா நமக்கு தெரியுது, பிளாக் அண்ட் ஒயிட் கிளியர் கட்டா தெரியுது. அப்போ இந்த மாதிரி கிளியர் கட்டா தெரியல, சந்தேகமா இருக்கு அப்படின்னா அவனை நீதிபதியிட்ட அனுப்பணும். நீதிமன்றம் அவனை விசாரிக்கணும். அப்படி நீதிமன்றம் வரைக்கும் போச்சுன்னா அங்க பனிஷ்மெண்ட் வேற. செய்பவனுக்கு 200 பணம் தண்டம், அல்லது அவனுக்கு விரல் 5ஐயும் வெட்டி விடணும். அதான் கடைசி, அதுக்கு மேல அவன் செய்யக்கூடாது. நீதிமன்றம் வரைக்கும் ஒரு கேஸ் போகுதுன்னா அது பெரிய ஸ்பெஷல் கேஸ். அதனால அதுக்கு சும்மா ஒவ்வொருத்தரும் நீதிமன்றத்துக்கு போய்
உயர் நீதிமன்றம் போனேன், உச்ச நீதிமன்றத்துல போய் நீ மந்திரியா தொடரலாம், நீ ஜெயில இருக்க வேண்டாம், உனக்கு ஜாமீன் கிடைச்சிரும், உனக்கு நீ ஐஏஎஸ் அதிகாரியை விசாரிக்கப்படாது, இப்படி எல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு வாங்கிட்டு வருவானே. அந்த காலத்துல இப்படி எல்லாம் போய் தீர்ப்பு வாங்க முடியாது. உச்ச நீதிமன்றத்துல போனா இப்படி விரல வெட்டு தீர்ப்பு தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல நீதிமன்றங்களாகவும் சாணக்கியர் காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. இதுல தான் செய்த குற்றத்தை ஒத்துக்கிட்டவன் அவன் தான் தூய வரவு நெறி உடையார் அப்படின்னு நம்ம சொல்றது. விசாரிக்கிறோம், விசாரிச்சவன ஒத்துக்கிட்டான். ஏமாத்துறான் அப்படின்னா தான் அவன் நீதிமன்றத்துக்கு அனுப்பணும். செய்கிறவனும் செய்வித்தவனும் ஒத்துக்கிட்டா, ஒத்துக்கிடலைன்னா 200 பணம் தண்டம். 200 பணம் தண்டம் கொடுக்க முடியலைன்னா விரல வெட்டணும். பணம் கொடுத்த விரல வெட்டாண்டா, பணம் கொடுக்கலைன்னா விரல வெட்டினா வரும். நமக்கு என்ன விரல வச்சு நீ சூப்பா போட்டு கொடுக்க முடியும்? அந்த விரல் நமக்கு எதுக்கு? அதனால நமக்கு பணம் தான் வேணும். பணம் தரலைன்னா விரல் தந்தா போதும். உங்க தமிழ் என்ன சொல்லுது? தங்கசாலை அதிகாரிக்கு தெரியாமல் வேறொரு இடத்தில் தங்க வேலை செய்பவனுக்கு 12 வெள்ளிக்காசுகள் அபராதம். 12 வெள்ளிக்காசுகள் அபராதம். செய்த பொற்கொல்லனுக்கு 2 மடங்கு அபராதம். இப்படி செய்வித்தவனுக்கு தகுந்த காரணம் இருந்தால் இத்தோடு விட்டுவிடலாம். இல்லையேல் நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் அவனை நியாயாதிபதியின் முன் நியாயாதிபதியின் முன் நிறுத்த வேண்டும். நியாயாதிபதியின் முன் நிறுத்த வேண்டும். செய்த பொற்கொல்லனுக்கு 200 வெள்ளிக்காசுகள் அபராதம் விதிக்க வேண்டும். அல்லது அவன் சொத்தை பறிமுதல் செய்ய வேண்டும். பொற்கொள்ளர்கள் தராசு, எடைக்கற்கள் முதலானவற்றை எடை பார்க்கும் அதிகாரியிடமிருந்தே வாங்க வேண்டும். அடுத்தது வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ டாஸ்மாக் பெர்மிஷன் வாங்கி டிஸ்டிலரி காய்ச்சறவன் இருக்கான், பெர்மிஷன் வாங்காம காய்ச்சறவன் இருக்கான் கட்சிக்காரன். டாஸ்மாக்ல பெர்மிஷன் வாங்கின சரக்கு வருது, பெர்மிஷன் வாங்காத சரக்கு வருது. அதை விற்கும் போது ஒரிஜினல் ரேட்டுக்கு விற்கிறான், எக்ஸ்ட்ரா ரேட்டுக்கும் விற்கிறான். இந்த மாதிரிப்பட்ட கோல்மால் எல்லாம் பண்ணுனா அரசாங்கத்துக்கு வர வேண்டிய கமிஷன் குறைஞ்சு போகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கமிஷன் எங்க போகுதுன்னு தெரியல. 500 ரூபா பாட்டில் அப்படின்னு விற்கிறாங்க. அது ஒரிஜினலா 100 ரூபா பாட்டில், அது 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரிஜினல் சரக்கு வேற, டூப்ளிகேட் சரக்கு வேற. டூப்ளிகேட் சரக்குல போதை நிறைய வருது, ஒரிஜினல் சரக்குல போதை வர மாட்டேங்க. இப்படி லேபிள் ஒட்டுறது, எத்தனை பாட்டில் வந்தது, எத்தனை பாட்டில் வெளியே போச்சுங்கிற கள்ளக்கணக்கு, இப்படிப்பட்ட இப்படி எல்லாம் இருந்தா தலையை கூட எடுக்கலாம் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. அதுக்கு ஒரு நல்ல முதுகெலும்புள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கணும். இருந்தா நியாயம் நடக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு முதுகெலும்பு இல்லைன்னு என்ன பண்றது? யாராவது ஒரு ஆளு நல்லவனா இருக்கணுமே, ஒருத்தரும் நல்லவனா இல்லைன்னு என்ன பண்றது? அடுத்தது அடுத்த டாபிக் வேணா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நான் சமஸ்கிருதத்தை கிராஸ் வெரிஃபை பண்ணல இன்னைக்கு கிளாஸ்ல. அடுத்த கிளாஸ்ல அதுல ஏதாவது இருந்ததுனாலும் பார்த்துக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இதுல அந்த கொல்லர்களுக்கு சம்பளத்தை வந்து பிடுங்கணும்னு போட்டிருந்ததுல, அப்போ இப்போ சென்ட்ரலைஸ்டா ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துல வந்து மக்கள் வாங்கணும்.
அங்க ஒர்க் பண்ற கொல்லர்களுக்கு அரசாங்கமே சம்பளம் கொடுக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா, அரசாங்கம் கொடுக்கிற சம்பளத்துல 25% கட். அதான் நான் சொன்னேன், எனக்கு அந்த துணியை பார்த்து அப்படிதான் பட்டுது. அது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். நகைகள் செய்கிறது கொடுக்கறது எல்லாமே பிரைவேட் கையில கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு நகையை வாங்கிட்டு அவன் தனித்தனி பிசினஸ் எல்லாம் பண்ற மாதிரி வைக்கல. அப்படி பண்ணும்போது ஒவ்வொருத்தரையும் போய் அரசாங்கம் போய் குவாலிட்டி கண்ட்ரோல் செக்அப் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலையா இருக்கும். அப்புறம் அதுக்கும் கொஞ்சம் அதிகாரிகளை போடணும். அந்த அதிகாரி லஞ்சம் வாங்கிக்கிட்டு விட்டுருவான். அப்புறம் அவனை மேய்க்கிறதுக்கு ஒரு என்ன விஜிலன்ஸ் ஒண்ணு வைக்கணும். அந்த விஜிலன்ஸ் அவன் லஞ்சம் வாங்கிட்டு விட்டுருவான். அவனுக்கு ஒரு சிபிஐ வைக்கணும். அவன் லஞ்சம் வாங்கிட்டு விட்டுருவான். அவனுக்கு ஒரு என்ஐஏ வைக்கணும். இவ்வளவு சிக்கல் வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்க போல. மொத்தத்தையும் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு டீல் பண்ணா ஈஸியா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. மக்கள் வந்து கொடுக்க ரூபா கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா போயிடும். அதுல இருந்து அவங்க ஆமா ஆமா, அரசு எல்லாம் பிக்ஸ்ட் பிரைஸ், இன்ன இதுக்கு இன்ன ரேட், கூலி செய்கூலி இவ்வளவு, பொருளுக்கு கூலி இவ்வளவு, அரசாங்கத்துக்கு வரி இவ்வளவு, ஜிஎஸ்டி எல்லாம் தனியா கட்டாண்டாம், எல்லாம் அதுலயே வந்துடும். நிறுத்திக்கோமா? சரி. பிரார்த்தனை.